ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவே ஈஸ்டரில் எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நாங்கள் ஈஸ்டர் சமையல் என்னென்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் அரிசி போட தேவையான தண்ணியை கொதிக்க வச்சுருக்கு. அந்த தண்ணியோட கொஞ்சம் பட்டரும் உப்பும் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கு. தண்ணி கொதிச்சுட்டு இப்போ கழுவி வச்சு கீரி சம்பா அரிசியை அதோடு சேர்த்து அரிசியை நல்லா நாங்கள் அவிய விடுவோம். அப்படியே நாங்கள் அரிசியை மூடி விட்டுட்டு அது சோறு ரெடி ஆகிடும். அங்கால நாங்கள் சிக்கன் ரைஸுக்கு தேவையான சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டுக்கிறப்பி அதை நாங்கள் இப்போ ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஃப்ரைட் ரைஸுக்கு போடுற சிக்கன் என்னபடியாக கொஞ்சம் சிக்கன் தான். அதால் நாங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே இதுலேயே பேன்லேயே போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்போ நாங்கள் சிக்கனை பொரிய விட்டுட்டு அங்கால ரைஸ் ரெடி ஆகிட்டு ரைஸை கிண்டி பார்ப்போம். கீரி சம்பா அரிசி என்றபடியாக தண்ணி கணக்க தேவையில்லை. நாங்கள் கொஞ்சம் தண்ணியிலேயே ஒரு அளவான தண்ணியிலேயே அவிஞ்சு வரும். ஒரு முட்டரிசி பருவத்தில் அதை நாங்கள் நிப்பாட்டின அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டோம்னா அந்த ஹீட்லேயே அதை அவிஞ்சு எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோறு பதத்தில் வரும். எங்களுக்கு இப்போ சோறு ஓகே, சோறு அமலை விட்டாச்சு. இப்போ நாங்கள் சிக்கனை பொரித்து இறக்குவோம். சிக்கன் பொரிஞ்சு கொண்டிருக்கு. சிக்கன் ரெடி ஆகணுன்னு சிக்கனை இறக்கணும்னா இப்போ நாங்கள் பொரிய விட்ட சிக்கன் ஓகே நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இதை நாங்கள் இறக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் இறக்கிட்டு இதையெல்லாம் ஃபுல்லாக இறக்கி முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெரிய பீஸ் சிக்கன் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். மசாலாலாம் போட்டு அதையும் அப்படியே நாங்கள் எண்ணெய் சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். எப்பயும் எண்ணெயில் போடும்போது கவனமாக போடணும். எண்ணெயெல்லாம் கையில் தெறித்து போடும். நாங்கள் போட்ட பெரிய சிக்கனும் எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. அங்கால ஒரு சட்டியில் முட்டை அவிய வச்சுருக்கு. சிக்கனை பொரித்து எடுத்த பிறகு நாங்கள் மாட்டிறைச்சி சமைப்போம். கழுவி வச்ச மாட்டிறைச்சியில் எங்களோட ஊர் மிளகாய்த்தூள் அதாவது கறித்தூள் போட்டு தேவையான உப்பும் போட்டு அதை இறைச்சியை நல்லா நாங்கள் ஊற வைப்போம். இறைச்சி நாங்கள் ஒரு 15 நிமிஷம் அப்படி வரையும் ஊற வச்சா காணும். அதுக்கு பிறகு நாங்கள் கறி செய்கிறது தேவையான சட்டியை அடுப்பில் காய விடுவோம். சட்டி காஞ்சி சூடேறினதுக்கு பிறகு தேவையான சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கொள்வோம். ஊற்றி எண்ணெய் சூடேறினதுக்கு பிறகு முதல்ல நாங்கள் சட்டியில் கொஞ்சம் கடுகு போட்டு வெடிக்க விடுவோம். கடுகு வெடித்து கொஞ்சம் நேரத்தால் நாங்கள் கறிக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் நாங்கள் ரம்பையில் சேர்க்க போகிறோம். ரம்பையில் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நாங்கள் வெடி வச்ச போட்டு சேர்ப்போம். வெங்காயத்தையும் முழுக்களையும் போட்டு விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் கிண்டி விடுவோம். முறுக்கா இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்து போட்டுக்கொள்வோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் வெட்டி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை, ரம்பையில் எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம்.
இப்போ எங்களுக்கு வெங்காயம் பார்த்தோம்னா இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுது. வதங்கி முடிய நாங்கள் வச்ச கருவேப்பிலையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். இதோடு நாங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு நாங்கள் வதக்கின பிறகு தூளெல்லாம் போட்டு நாங்கள் ஊற வச்ச மாட்டிறைச்சி கறியை இப்போ நாங்கள் இதோடு சேர்த்துக்கொள்வோம். இறைச்சியெல்லாம் ஃபுல்லாக இதில் போட்ட பிறகு எல்லாம் ஒருக்கா நாங்கள் வடிவாக கிண்டி விடுவோம். ஃபுல்லாக எல்லாம் நாங்கள் செய்கிற மாதிரி கிண்டின பிறகு இப்போ நாங்கள் இறைச்சி அவிய விடணும். அவியறதுக்கு தேவையான தண்ணி விடணும். நாங்கள் தேவையான தண்ணி விட்டு அவிய விடுவோம் இறைச்சியை. நாங்கள் இறைச்சியை உப்பும் போட்டு தூளோட ஊற விட்டதால் கணக்கு உப்பு தேவையில்லை. ஒரு கொஞ்சம் கறிக்கு தேவையான உப்பை போட்டுக்கொள்ளுவோம். எல்லாம் ஓகே. திருப்பி நாங்கள் வடிவாக கிண்டி விட்டுட்டு அதெல்லாம் எல்லாம் மூடி போட்டு அவிய விடுவோம். எங்களுக்கு கறி கொஞ்சம் கொதித்து கொண்டு வந்துட்டு ஒருக்கா நாங்கள் திறந்து ஒருக்கா கிண்டி விடுவோம். மாற்றிறைச்சி இந்த ரியலிஸ்டில் அவியாது, நல்லா அவிய விடணும். நாங்கள் ஒருக்கா வடிவாக கிண்டி போட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டு நல்லா அவிய விடுவோம். இறைச்சியை விட்டுட்டு இறைச்சி அவிய விட்ட பிறகு எங்களுக்கு சோறு நல்லா அமண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் சோறை கிண்டி விடுவோம். சோறு ரெடி ஆகிட்டு சோறு ரெடி ஆனபடியாக நாங்கள் சோறை நல்லா கிண்டி வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுவோம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நாங்கள் சட்டி வச்சு சட்டியை சூடாக்குவோம். சட்டி சூடாகினோடனே தேவையான அளவு ஒரு 3 கரண்டி சின்ன கரண்டியால் 3 கரண்டி பட்டர் சேர்ப்போம். பட்டர் சேர்த்து பட்டர் உருக விடுவோம். பட்டர் நல்லா உருகட்டும். ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான கேரட் லீக்ஸ் எல்லாம் நாங்கள் வெட்டி வச்சுருக்கிறோம். அதோட நாங்கள் முட்டையும் அடித்து வச்சுருக்கிறோம். ஃப்ரைட் ரைஸுக்கு பொறிச்சு வச்ச சிக்கனும் எல்லாம் பிச்சு வச்சுருக்கிறோம். நாங்கள் முதல்ல நாங்கள் அடித்து வச்ச முட்டையை சேர்த்துக்கொள்வோம். முட்டையை ஊற்றி நல்லா அதை கிண்டுவோம். இப்போ எங்களுக்கு ரைஸுக்கு முட்டை ரெடி ஆகிட்டு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்ப்போம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு கலந்து வாசம் எல்லாம் நல்லா இருந்தால் பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கேரட் லீக்ஸ் கோவா எல்லாம் சேர்த்துக்கொள்வோம். அதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் போட்ட பிறகு அதை நல்லா கிளறி விடுவோம்.
நாங்கள் இதை வெட்டி வைக்கும்போது உப்பு சேர்க்காததால் இதை நாங்கள் போட்டு கிண்டின அப்புறம் கொஞ்சம் உப்பும் சேர்த்து இதை நல்லா கிளறி விடுவோம். இப்போ எங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான எல்லாம் நல்லா பதங்கிட்டது. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதோட நாங்கள் அப்படியே பொரிச்சு வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். இது நல்லா எல்லாம் பதங்கின பிறகு இதோட நாங்கள் கொஞ்சம் சோயா சாஸ் சேர்க்க போகிறோம். தேவையான அளவு சோயா சாஸ் சேர்த்து இதை கிண்டி விடுவோம். சோயா சாஸ் சேர்த்து கிண்டின பிறகு எங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகுத்தூளும் வெட்டுத்தூளும் சேர்த்துக்கொள்வோம். இனி எங்களுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இதை ஃபுல்லாக நல்லா நாங்கள் கிண்டி நல்லா வதங்க விட்டுட்டு மசாலாலாம் சேர்கிற மாதிரி எல்லாம் வதங்க விட்டுட்டு இனி நாங்கள் ரைஸை சேர்த்து கிண்ட வேண்டியதான். இனி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை சேர்த்து ஃப்ரைட் ரைஸை கிண்டி எடுப்போம். நாங்கள் நல்லா வதக்கிட்டு ரைஸ் போட்டு கிண்டுறதால அடுப்பங்களுக்கு ஒன்றில் இருக்க தேவையில்லை. அடுப்பை நாங்கள் ஆஃப் பண்ணி போட்டு எல்லாம் கிண்டி வடிவாக எடுப்போம். இப்போ எங்களுக்கு சூப்பராக எங்களோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு இப்போ இவ்வளோ நேரத்துலேயே நாங்கள் எங்களோட மாற்றச்சி அவிஞ்சிருக்கும். அதை நாங்கள் பார்ப்போம். நல்லா அவிஞ்சி வந்துட்டு இப்போ நாங்கள் இடையில் போட்ட நாங்கள் அதால் உப்பு காணும். இனி நாங்கள் எல்லாம் நல்லா வற்றி வந்துட்டு தேவையான அளவு இறைச்சி சரக்கு தூள் சேர்த்துக்கொள்வோம். நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு இதற்கு தேவையான அளவு தேசி புளி சேர்த்துக்கொள்வோம். கரைச்சி தேவையான அளவு தேசி புளி விட்டுட்டு நாங்கள் வடிவாக கறியை கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே அந்த ஹீட்லேயே கறியை விடுவோம். இறைச்சி கறி ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் இன்னொரு சட்டி வச்சு எண்ணெய் விட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கொள்வோம். வெங்காயத்தோட கொஞ்சம் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்வோம்.
நல்லா கிண்டி வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கொள்வோம். தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். அது அப்படியே நாங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அவிஞ்சு வர விடுவோம். நல்லா அவிஞ்சு வந்துட்டு தக்காளி எல்லாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சள்தூளும் காரத்துக்கு தேவையான அளவு வெட்டுத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். நல்லா மசாலாவை கிண்டி அதோடு நாங்கள் அவிச்சு கீறி வச்ச முட்டையை அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து கிண்டிக்கொள்வோம். நல்லா மசாலா அந்த முட்டைக்குள்ளே சேரும் வரையும் நல்லா கிண்டுவோம். நல்லா மசாலா எல்லாம் முட்டையோடு சேர்ந்துட்டு இனி எல்லாம் ஓகே, ரெடி ஆயிட்டு. எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன், எனக்கும்